அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து அமரலாம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அற்புதர். எத்தனை பேர் நம்புறீங்க? எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, கிரகிக்கவே முடியாத காரியங்களை செய்யக்கூடிய உலகத்திலே ஒரு நபர் உண்டு என்றால் நம் கர்த்தர் மட்டும்தான். நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ரஷாதா நம்ம ரகுமனா, உம்மை போல் நல்ல கை வலிக்கணும், 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 வலிக்கணும். அப்போ தான் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தரை நாம் ருசிக்கணும். சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் கர்த்தரை ருசிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை தேடி வந்த தெய்வம். ஆண்டவரே, என்னை மீட்டெடுத்தவர். ஆண்டவரே, என்னை ரட்சித்தவர். ஆண்டவரே, ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்தவர். நல்ல ஒரு பாட்டு பாடின இல்லையா? பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்குமாய் அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு தான். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு. ஆனால் ஒரு முறை பாடினா 2வது முறை பாட முடியும் இல்லையா? தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டார். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டார். தள்ளிவிட மாட்டார். ஒரு போதும் தள்ளிவிட மாட்டார். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? கைகள் உயர்த்து, கோலை நீட்டு, கடலை பிரித்து விடு. கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு. காய்ந்த தரையில் நடந்து செல்வாய், எதிரி காண மாட்டாய். காய்ந்த தரையில் நடந்து செல்வாய், எதிரி காண மாட்டாய். எதிரி காண மாட்டாய். மகனே, எதிரி காண மாட்டாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே ஏன் நீ கலங்குகிறாய்?
சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ புலம்புகிறாய், நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ புலம்புகிறாய், நெஞ்சே நீ கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ புலம்புகிறாய். அதாவது நமக்கே தனியாக பிரச்சனை வந்துட்டு பாடு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது பேசாமல் உங்கள் அறைக்குள்ளே போயிட்டு இந்த பாட்டை அப்படியே பாடி பாருங்களேன், நம்முடைய இருதயம் தேற்றப்படும். அல்லேலூயா. நம்முடைய துக்கம் எல்லாம் மாறும். நம்மையே நம்ம தட்டிக்கிட்டு கவலைப்படாத ஜானு, ஏங்காத ஜானு, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு நம்மை தேற்றும்படியாக ஒரு பாடல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் நேற்றே சொன்னேன், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர் தான், ரொம்ப நல்லவர். ஆனால் ஆண்டவரை நிரூபிக்கும்படியாகத்தான் நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு 3 விதங்களிலே தம்முடைய மகிமை, தம்முடைய காரியங்களை நிரூபித்தார். அதை வாசிக்கலாமா? ஒரு பகுதியை நான் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 8:26. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க பால, ஒரு வசனம் தான், அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருக்காதீங்க. தேடாதவங்க அப்படியே மெதுவாக வீட்டில் போய் தேடுங்க. ஆமென். இப்போ இயேசு பிரயாணம் பண்ணுறார். பிரயாணம் பண்ணும்பொழுது சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. நல்லா தூங்கிடுறாரு கர்த்தர். ஆண்டருக்கு என்ன வந்துருச்சு சொல்லுங்க? தூக்கம் வந்துருச்சு. இப்படி நல்லா ஃபேனை போட்டு காலையில் 6 மணி ஆராதனைக்கு வந்து, ஆமென், அல்லேலூயா, அப்படியே மெதுவாக ஒரு பிரசங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு? அப்படியே கர்த்தர் வந்து அப்படியே தடவி கொடுத்து, ஆமென், தூங்கு தூங்கு பாலானி அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கும்போது எப்படி வரும்? அல்லேலூயா. எங்கள் சபையில் குருவான் இருந்தால் அவர் இந்த லெந்து கால 7 வசனத்தை அவரே பிரசங்கம் பண்ணிட்டார். கதா காலட்சேப் மாதிரி. ஒரு அம்மா நல்ல வெயிட், நல்ல பிரசங்கம், நல்ல 2:30 மணி 3 மணிக்கு எப்படி இருக்கும்? நல்ல கொரட்டை சத்த சர்ச்சே அது இருந்தது. அல்லேலூயா. இப்போ இயேசுவான பிரயாணம் பண்ணுறாரு, தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டார். உடனே கொந்தளிப்பு, காற்று அடிக்கிறது, அலை எழும்புது, படகு அப்படியே அலைவு படுகிறது. சீஷர்களுக்கெல்லாம் பயம், செத்து போயிடுவோமே அப்படின்னு. உடனே போயிட்டு ஆண்டவரே எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, அப்படி இப்படியெல்லாம் புலம்பன. உடனே ஆண்டவர் பார்த்து அவளை நல்ல பேர் கொடுக்குறார். என்ன பேர்? நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்மளை அட டக்குன்னு சொல்லுங்க, விசுவாசின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் என்ன பேர் கொடுக்குறாரு? அற்ப விசுவாசி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போது நாம் என்னவா இருக்கிறோம் என்பது பொருள் அல்ல, கர்த்தர் நம்மை குறித்து என்ன பேர் வச்சிருக்கிறார் அப்படின்றதான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குன்னு நம்ம நிறைய பேர்லாம் வச்சுருப்போம், நம்ம எல்லாம் வச்சுருப்போம். நம்ம யார் தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் ஃப்ரண்ட் ரவுண்ட் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா யார், எங்கள் தாத்தா யார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். அதுக்கும் அல்லேலூயாவா? அதுக்கும் அல்லேலூயாவா? பிரைஸ் தி லார்ட். அப்போது பிரச்சனை வரும், பாடு வருது. அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு இருக்கிற படகுகள், இயேசு இல்லைன்னா கூட பிரச்சனை வருதுங்க. ஆண்டவர் கரையில் இருக்கிறாரு, சீஷர்கள் போகிறாங்க, அப்பவும் காற்றடிக்கிறது, கொந்தளிக்கிறது, படகு திசை மாறுகிறது. சரி, இயேசு இல்லைன்னா தான் பிரச்சனை.
இப்போ இயேசு படகுலையே இருக்கிறாரு, இயேசு இருந்தாலும் பிரச்சனை வருது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி கைப்படி வைங்க. ஒன்று, இயேசு இல்லைனாலும் பிரச்சனை வருது. 2, இயேசு இருந்தாலும் பிரச்சனை வருது. நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் தனித்தனி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க ஜெபம் வரேன்னு சொல்லிட்டேன். போகும்பொழுது ஏதோ சொல்லும்போது அந்த ஐயா அப்படியே வந்தோடனே ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சுருக்கிறார். வந்தோடனே சொன்னார், அப்புறம் எதுக்கு பிரதர் ஜெபம் பண்ணோம், எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னாரு. சரி நல்ல கேள்வி தான், உட்காருங்கன்னு சொல்லி சில வசனங்கள்லாம் அப்படியே பிரசங்கத்தில் சொல்லி அப்படியே கொண்டு வந்துட்டு, இதெல்லாம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். கஷ்டப்படக்கூடாது, பாடுபடக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்னா எங்கே தான் போவோம்? நீங்கள் தான் சொல்லணுமா? இன்னும் 6 மணிக்கு தூக்கம் வருதா? அல்லேலூயா. அப்போ இயேசு இல்லைனாலும் பிரச்சனை, இயேசு இருந்தாலும் பிரச்சனை. அப்போது இல்லைனாலும் பிரச்சனை வருது, இருந்தாலும் பிரச்சனை வருது. அப்போ எதுக்குங்க சர்ச்சுக்கு வரணும்? அதனால தான் நேற்று எங்கள் சிஸ்டர் மீட்டிங்க்கு வரல. அது சொந்தக்கார ஒருத்தருக்கு கல்யாணம் இருந்துச்சு, அதனால் அங்கே போயிட்டேன். அல்லேலூயா. ஏன் பிரதர் கூட்டத்துக்கு வரல? அது ஒரு முக்கியமான வேலை இருந்தது. என்ன முக்கியமான வேலை? பிரதமர் கூட நமக்கு ஏதாவது மீட்டிங் இருந்ததா? அல்லேலூயா. இல்லை எங்காவது பெரிய பில்கேட்ஸ் கூட உட்காந்து நம்ம ஏதாவது பேச வேண்டி இருந்ததா? ஒன்றில் அந்த தெரு கடையில் டீ கடையில் எவனோ ஒருத்தனை பார்க்க போயிருப்போம், எவனோ கடங்காரன் கூப்பிட்டு இருப்பான். ஏதோ ஒரு காரியம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை இயேசு இல்லைனாலும் பிரச்சனை வரும், இயேசு இருந்தாலும் பிரச்சனை வரும். இல்லைன்னா வரக்கூடிய பிரச்சனை வேற, இருந்தால் வரக்கூடிய பிரச்சனை காரணம் வேற. அப்போ இங்கே வந்து பிரச்சனை வந்ததுக்கு காரணம் இயேசு இருக்கிறாரு, படகுல இருக்கிறாரு, புயல் அடிக்கிறது, கொந்தளிப்பு வருகிறது, அலை அடித்து படகு மூழ்குவதை போல தோன்றுகிறது, மரித்து போவோம் என்றதான ஒரு திகில் பயம் வருகிறது. ஆண்டவரை எழுப்பின உடனே ஆண்டவர் எழுந்து, அப்போ விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி காற்றை கடலை என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணாரு? அதட்டி இருக்கிறார். இந்த வார்த்தை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். போன வாரம் பண்ண பிரசங்கமே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை பிரதர். நீங்கள் என்ன எப்போவோ வந்தீங்க. அல்லேலூயா. எழுந்து காற்றை கடலை அதட்டுறார். உடனே என்ன வந்துருச்சு? மிகுந்த ஒரே ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு வார்த்தை, இறையாதே அமைதலாய் இரு. அல்லேலூயா. இறையாதே அமைதலாய் இரு அப்படின்னார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ உடனே இவங்க சொல்றாங்க, அடுத்த வசனம் படிங்கம்மா. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இந்த படகுல அலை வந்தது, கொந்தளிப்பு வந்தது, புயல் வந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு யார் என்பதை அவருடைய சீஷர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பையன் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான் அப்படின்னா 10th பப்ளிக்கில் அவன் மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்டோ ஸ்டேட்லையோ வந்தாதான் அவன் எப்படிப்பட்டவன்? அல்லேலூயா. அப்போ ஒரு எக்ஸாம் வேணும், ஒரு பரீட்சை வேணும். அந்த பரீட்சை தான் நம்ம யார் என்று நிரூபிக்கக்கூடியது. என் பையனுக்கு ரொம்ப அறிவுங்க, பயங்கர புத்திசாலிங்க, அவன் ஜீனியஸுங்க, அவர் அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி மார்க் வரும்போது பார்க்கணும். என் தம்பி கூட ஒரு பையன் படித்தான், அவன் பேர் சார்லஸ். எக்ஸாம் எழுதிட்டு சார்லஸ் எப்படா எழுதுன எக்ஸாமு? நான் சூப்பராக எழுதுனேண்ணா. இங்கிலீஷ் எவ்வளோ மார்க்? 95 வரும்ண்ணா. அடுத்து தமிழ் எவ்வளோடா வரும் சார்லஸ்? 90 வரும்ண்ணா. மேக்ஸ் 97 வரும்ண்ணா. ஒவ்வொன்றும் 95, 97, 98 சொன்னான். ரிசல்ட் வந்தது ஃபெயில் ஆகிட்டான். டோட்டல் 99. டோட்டல் எவ்வளோ? மொத்தமே 99. ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இவன் சொன்னது எவ்வளோ? 95, 97, 98 சொன்னான். அட பாவி, அந்த 3 டிஜிட் கூட இவன் டோட்டலே 5 சப்ஜெக்ட்டுமே போகலை. பிரைஸ் எல்லாம்.
அப்போ அவன் யார் என்பதை அந்த எக்ஸாம் அவனை காண்பித்தது. அப்போ இயேசு யார் என்பதை காண்பிக்க வேண்டுமையானால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை யார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டுமையானால் நமக்கு வருகிற பாடு, நமக்கு வருகிற வேதனை, நமக்கு வருகிறதான கஷ்டங்களை கொண்டு கர்த்தர் நிரூபிப்பார். அப்போ இந்த இயேசு இந்த படுத்திருக்கும் பொழுது, பிரயாணம் பண்ணும் பொழுது அலைகள், கொந்தளிப்புகள், புயல்கள் வருவதற்கு காரணம் என்ன என்றால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாக அவருடைய படகுல பிரச்சனையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை படகு அநேக நேரங்களில் தள்ளாடுது இல்லையா? அநேக நேரங்களில் சீரழிவு வருகிறது இல்லையா? அநேக நேரங்களில் பிரச்சனை வருது இல்லைங்களா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார்னு சொல்லாதீங்க. கர்த்தர் திரும்ப என்னை நிரூபிக்கும்படியாக என்னை நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்புறவங்களுக்கு தாங்க பிரச்சனை. அல்லேலூயா. அந்த பிரதர்கிட்ட அதான் சொன்னேன், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்கள கர்த்தர் நம்பலை. சிலருக்கு பிரச்சனையே இருக்காது பாருங்க, சிலருக்கு பாடே வராது, ஒரு பிரச்சனை ஒரு தீங்கு இருக்காது. என்ன பிரதர் ஒன்றுமே நடக்க மாட்டிருக்கு, அவங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், உண்மையாக இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், கத்தி கத்தி ஜெபம் பண்ணி தொண்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போனாலே பிரச்சனை காத்து இருக்கிறது. அவன் நல்லா தான் இருக்கிறான், கை தட்ட மாட்டிருக்கான், பாட்டு பாட மாட்டிருக்கான், ஜெபம் பண்ண மாட்டிருக்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டிருக்கிறான், நல்லா இருக்கிறான்னு பிசாசு சொல்லுவான். அவனுடைய ஆட்கள், டேய் இவன் நம்மாளு, இவனை என்ன பண்ணாத, டச் பண்ணாத. ஏன்னு கேட்பான். பார், அவன் சர்ச்சுக்கு போகிறான், தூங்குறான்ல, ஆமாம். பாட்டு பாடுறானா? இல்லை. பாட்டு பாடும்போது கை தட்டுறானா? இல்லை. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுறானா? இல்லை. பைபிள் படிக்கும்போது தூங்குறானா? ஆமாம். அப்போ அவன் யார்? நம்மால் ஆண்டவன். பிசாசாட்டு அப்போ நம்மால். இவனை பாரு, உள்ள நுழையும் போதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ட்டு போகிறான். பிசாசை அடியும் ஆண்டவரே, நொறுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரை அவனை கிள்ளும் ஆண்டவரை, அவனை கொடையும் ஆண்டவர் என்ற நம்மளையே திட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் அல்லையா அல்லையா சொல்ல சொல்ல நம்ம சத்தம் மேலே வருது. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஊழியத்தை பற்றி பேசுகிறான். அப்போது நம்ம யாரை டச் பண்ணணும்? இந்த ஜெபிக்காதவனை, இந்த வேத வாசிக்காதவங்க ஒரு ஆமென் சொல்கிறதில்ல, ஒரு அல்லேலூயா சொல்கிறதில்ல, ஒரு கையை தட்டுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே வந்து இப்படி சில பேர் ரோபா மாதிரி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். யாராவது ஸ்தோத்திரம்னு சொன்னால் ஒன்று கையை எடுக்கணும், இல்லைன்னா நானும் இப்படி பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட் அங்கிள், ஆன்டி பிரைஸ் தி லார்ட். இப்போ தான் கண்ணு தெரிதாக்கும். அல்லேலூயா. பிரைஸ் த லார்டுக்கு தான், நமக்குள் இயேசு இருக்கிறார் என்று நம்பி தான் நம்மளை பார்த்து பிரைஸ் தி லார்டுன்றோம். நாம் லார்டு கிடையாது, நமக்குள் இருக்கிறவர் தான் லார்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நிரூபிக்குவதற்கு பிரச்சனை வேண்டும், பாடு வேண்டும், உபத்திரம் வேண்டும். இதுக்கு இருந்தால் தான் என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நமக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? நமக்கு பாடு இருக்கா இல்லையா? சர்ச்சுக்கு வரும்போது திட்டுறாங்களா இல்லையா? நம்மளை பார்த்து அப்படி இப்படின்னு பண்ணுறாங்களா இல்லையா? நம்மளை பார்த்து இப்படி இடிக்கிறாங்களா இல்லையா? அல்லேலூயா. பெருசாக ஜெபம் பண்ண வந்துட்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா? உடனே தீர்மானம் பண்ணக்கூடாது, இனி ஜெபம் பண்ண மாட்டேன், இனி உபவாசம் இருக்க மாட்டேன், இனி அந்த சர்ச்சு வாசலை நான் மிதிக்க உங்கள் சர்ச்சில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்கள் விசுவாசி தான் உங்களை திட்டுவாங்க. உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற பிரதர் சிஸ்டர் தான் உங்களை பற்றி பின்னாடி போன உடனே இவன் பக்கத்துலவே தெரியாதனமாக உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் இனி அந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன் தீர்மானம் பண்ணாதீங்க. பிசாசு அப்படி தான் கிரியை செய்வான். அல்லேலூயா. இது நமக்கு வரக்கூடிய பாடுகள், இது நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், இது நமக்கு வரக்கூடியதான எதிர்ப்புகள், இது நமக்கு வரக்கூடியதான தீங்குகள், இவைகளை நாம் கடந்து போனால்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும்னா ஒரு ஆபத்து வந்து தான் தீர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்து தான் தீரணும்.
அப்ப ஆண்டவர் தம்முடைய வல்லமை எப்படி நிரூபிப்பாருங்க? யோசித்து பாருங்க. இயேசுநாதர் சொன்னா காற்றும் கடலும் அடங்குகிறது அப்படின்றது நிரூபிக்கப்படணும்னா பிரச்சனை வரணுமா வரக்கூடாதா? வரணுமா வரக்கூடாதா? எல்லாரும் என்னை திட்டுறாங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்களை திட்டுகிற மக்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்தணும்னு சொன்னா திட்டணும், விரோதமா நிக்கணும், விரோதமாக பேசணும், விரோதமாக பார்க்கணும், நம்மளை தூஷிக்கணும், நமக்கு எதிராக புயல் வரணும், கொந்தளிப்பு வரணும், எல்லாம் வரணும். அல்லேலூயா. பவுல் கப்பலில் போயிட்டு இருக்காருமா, கைதியா போறாரு. உடனே பயங்கர பவுல் சொல்றார், வேண்டாம் பயங்கர பிரச்சனை வரும் அப்படின்னு. இல்ல மாலுமி அவர் என்ன பண்றாரு, மாலுமி சொல்றத நம்பினான் கப்பல்காரன். போயிட்டாங்க. பயங்கர காத்து அடிக்குது. பவுல் ஜெபம் பண்றார். எல்லாம் அழுதுகிட்டு இருக்கான். பவுல் ஜெபம் பண்றார். கர்த்தர் சொல்றாரு, பவுலே ஒன்றும் நடக்காது. பவுல் சொல்றார், நான் சொல்றபடி தான் நடக்கும், பொருட்சேதமே என்று ஆட்கள் சேதம் வராதுன்றார். அல்லேலூயா. ஃபாதர் எவ்வளோ அழகாக அந்த பாட்டு எழுதுறாரு பாருங்க. உண்மையில் ஃபாதருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். தெரியாதா? பாடுங்க. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் திருவாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. அல்லேலூயா. இப்போ அந்த கப்பல்ல பிரச்சனை வந்ததுனால்தான் பவுல் யார் என்று மாலுமிக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றத கேட்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில பிரச்சனை வருது, சில பாடு வருது, சில உபத்திரம் வருது, நெருக்கம் வருது, நிந்தை வருது, அவமானம் வருது, எல்லாம் வருது. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, நான் என் வல்லமையை உன்னிலே நிரூபிக்க போகிறேன். என்னை நிரூபிக்க தான் பிரச்சனை. நான் வேலை செஞ்சுட்டு நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பயங்கரமான பிரச்சனை, அதாவது ஏன் வாழ்றோன்னு தெரியாத ஒரு பெரிய ஒரு நெருக்கடி எங்களுக்கு வந்தது. பிள்ளைங்கள்லாம் தூங்குவாங்க, எந்திரிச்சு நைட்டு 12 மணிக்கெல்லாம் கதறும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இதை வெற்றி தாரும், ஜெயம் தாரணும்னு சொல்லி. லேலூயா. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். ஏன் நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரை இவ்வளோ பிரச்சனை? நான் நல்லது தானே செஞ்சேன், ஒன்றுமே தப்பு பண்ணலையே. எந்த சபைக்காக உழைச்சேன் அந்த மக்கள் தான் எதிராக நிற்கிறாங்க, நான் ஒன்றுமே பண்ணலைன்னு கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், மகனே இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை நீ பார்க்குறியே, நாட்கள் வரும், இதே விதமான பிரச்சனையோடு உள்ள மக்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள், இதே துக்கத்தின் இடத்திற்கு வருவார்கள். இதை நீ அனுபவிக்கலன்னு சொன்னா வரக்கூடிய மக்களுக்கு உன்னால் ஆறுதல் சொல்ல முடியாது. எனவே நீ இதை அனுபவித்துக்கொள். நாட்கள் வரும், உன்னை தேடி இதே விதமான மக்கள் வருவார்கள், அப்போது அவர்களை நடத்துவதற்கு இது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார். ஜெயம் எடுத்துட்டோம். அதே விதமான மக்கள் வந்தார்கள், அதே பாடுகளிலே வந்தார்கள். அப்படின்னா கர்த்தர் நம்மை ட்ரெயின் பண்றார், நம்ம பழக்க வைக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் காரணம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வந்தது காரணம் இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கல. ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, ஏதோ ஒரு பிளான் இருக்கு, ஏதோ ஒரு சித்தம் இருக்கு.
கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிற்க வைக்க போகிறார். ஏதோ ஒரு உயர் ஸ்தலத்தில் ஏற்றி வைக்க போகிறார். அதற்காகத்தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிற. கையை தட்டி, கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியும் சவுல் தள்ளிட்டு தாவீதை தான் ராஜாவா வைக்க போறேன்னு கர்த்தருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. ட்ரைனிங். அப்போ என்ன பண்றாரு, கோலியாத்து வருவான், கோலியாத்து ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அண்ணெல்லாம் மில்ட்ரியில் இருக்கிறான், கத்தி எடுக்கிறான், சண்டை போடுறான், ஒருத்தனும் 10 பைசாக்கு லாய்க்கு கிடையாது. கோலியாத்து வந்தபோது அவனும் சவுல் கூட சேர்ந்து பயப்படுறாங்க. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, அப்போ தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னால் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கணும். மூத்ததெல்லாம் வீட்டில் இருக்குது, கடைசி குட்டி பையன் எங்கே இருக்கிறான்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீட்டில் 2 இருந்ததுன்னு வைங்க, 2 புள்ள. இந்த மூத்த அக்கா அண்ணெல்லாம் பாவம். இந்த கடைசி தம்பி கடைசி தங்கச்சி இருக்கு பாருங்க, அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க வைக்கிறது தான் சட்டம். அக்கா போய் ஒரு பழத்தை எடுத்தால் தங்கச்சி அந்த பழத்தை தான் பிடுங்கும். அக்கா ஒரு பேனா எடுத்தால் அந்த தங்கச்சி அந்த பேனா எனக்கு வேணும்னு பிடுங்கும். மா தங்கச்சி பிடுங்குறாமா, எருமை குழந்தைகிட்ட போயிட்டு போட்டி போடுறானாங்க. இந்த எருமைக்கு 8 வயசு, அந்த எருமைக்கு 7 வயசு. ஒத்த வயசில் அக்கா என்னவாயிடுச்சு சொல்லுமா? தங்கச்சி கண்ணுக்குட்டி ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த 7 3 இராணுவத்தில் இருக்கு, 4 வீட்டில் இருக்கு. கடைசி பையன் தாவீது வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? தாவீது ஏதாவது கேள்வி கேட்டாரா? கேட்கல, பேசாமல் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தாவீதை வனாந்திரத்துக்கு அனுப்பி ஆடு மேய்க்க வைக்கிறார் தெரியுங்களா? சிங்கம் வரும்போது, கரடி வரும்போது தாவீது விட்டுட்டு வந்து, ஏன்பா உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா? பெருசெல்லாம் வீட்டில் வச்சு அவனை அனுப்ப வேண்டியதுதான் நம்ம ஆடு மேய்க்க. கரடி வருதுப்பா, சிங்கம் வருதுப்பா, எனக்கு கொண்டிருக்கும், ஜஸ்ட் மிஸ் தெரியுமா அப்படின்னு வந்து சொன்னாரா? கரடியை கிழிச்சாரு, சிங்கத்தை கிழிச்சாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்ல, தாவீதே இது சிங்கம் வர்றது நல்லது கிளி, கரடி வர்றது நல்லது கிழி. ஏன் ஆண்டவரே? கோலியாத் ஒருத்தன் வரப்போகிறான். அந்த கோலியாத்தை மேற்கொள்ளவதற்கு உனக்கு நான் இப்போது ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நமக்கு பிரச்சனை எங்கே தான் முதல்ல தொடங்கும்? சபையில் தான் தொடங்கும். இந்த சபையில் நிற்க முடியல, வாழ முடியல, ஜெபிக்க முடியல, போராட முடியலன்னா எந்த சபைக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது. இங்க இருக்கிறது இங்கிலாந்து இயேசுநாதர்னா வேற சபையில் அமெரிக்க இயேசுநாதராக இருக்கிறாரு. செப்பண்டி அல்லேலூயா. ஓ ஒருவேளை இது பிரெஞ்சுக்கு உட்பட்டதுனால பிரான்ஸ் இயேசுநாதரா? அல்லேலூயா. எங்க போனாலும் பிரச்சனை நம்ம கூட வரும், எங்க போனாலும் பாடு நமக்கு வரும். ஜெயிப்பதற்காக என்னை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். கர்த்தர் என்ன சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் கர்த்தர் என்னை நிரூபிக்க விரும்புகிறார். இனி நான் தோற்று போக மாட்டேன். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அற்ப விசுவாசிய, சாகரத்துக்கு இது வரல, என்னை நிரூபிக்கும்படியாக. நீ யாரை நம்பி வந்திருக்கிற தெரியுமா? எல்லாவற்றை விட்டுட்டு யாரை பின்பற்றி வந்திருக்கிறாய் தெரியுமா? உன் தொழிலை விட்டது, உன் படகை விட்டது, உன்னுடைய வலையை விட்டது, குடும்பத்தை விட்டது, உறவுகளை விட்டது. எதற்காக தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாய்.
நான் யார் என்று அறிந்து கொள். ஏதோ உலக பிரகாரமான மனுஷனை அல்ல, ஒரு கட்சி தலைவனை அல்ல, ஒரு சங்க தலைவனை அல்ல, ஒரு ஜாதி தலைவனை அல்ல, ஒரு கூட்டத்தின் தலைவனை அல்ல, அண்ட சராசரங்களை ஆளக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாய். நான் யார் என்று அறிந்து கொள். நான் யார் என்று அறிந்து கொள். காற்றையும் கடலையும் என் ஒத்த வார்த்தையினாலே கீழ்ப்படிய பண்ணக்கூடிய ஒரு கர்த்தர். இப்போ சொல்லுங்க, யாருக்கு ரொம்ப பிரச்சனை வந்ததோ, அதாவது பரிசுத்தமாக வாழ்ந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, குடிச்சிட்டு அட்டூழி மன்ற வரவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நான் சொல்ல வரல. உத்தமம் உண்மை நடந்து யாருக்கு ரொம்ப பிரச்சனை வருதோ, யாரு தினமும் அழறீங்களோ, யாரு உள்ள உடைந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறாரு, மகனே மகளே, உங்கள் மூலமாய் என் வல்லமையை வெளிப்படுவதற்காகத்தான் இதை நான் அனுமதித்திருக்கிறேன், இதை நான் கொடுத்திருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இப்போ சொல்லுங்க, நமக்கு பிரச்சனை வந்தால் எவ்வளோ பிரச்சனை தான் அவ்வளோ நம்ம பாக்கியவான்கள். 10 பிரச்சனை வந்தால் கர்த்தர் 10 முறை என்னை நம்பிட்டார். கர்த்தர் என்னை சார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் என்னை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நாம கர்த்தரை நம்புறது பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் நம்மளை நம்பணும். நீ என் தாசன்னு சொல்லணும், என் மகள்னு சொல்லணும், என் மகன்னு சொல்லணும், என் பிரியன்னு சொல்லணும், என் ரூபவதின்னு சொல்லணும், என் புறான்னு சொல்லணும், அல்லேலூயா, என் மனவாட்டியேன்னு சொல்லணும். யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் சொல்லணும். அவங்க தாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, அப்போ பாடு வர்றது நல்லதா கெட்டதா? அதெல்லாம் சங்கீதக்காரர் சொல்ல, உபத்திரவப்பட்டது நல்லது. நல்லது. என்னையா நல்லது? நான் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியும். தாவீது கரடிக்கிட்ட சிங்கத்துக்கிட்ட சண்டை போடலைன்னா அந்த தைரியத்தில் தான் நான் வந்து சவுல்கிட்ட சொல்கிறாரு, ராஜாவே, நான் ஒரு முறை வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அவைகளை கொன்று ஆட்டை தப்பு வைத்தேன், அவைகளில் ஒன்றை போல கோலியாத் இருப்பான் தைரியமாக சொல்ல முடிந்தது. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து பாடு வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்க, யாராவது வந்து சிஸ்டர் என் வாழ்க்கையே போச்சு சிஸ்டர், என்னம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அடுத்து இதை விட பெரிய பிரச்சனை நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், கர்த்தர் என்னவெல்லாம் சொல்ல முடியுமா? முடியாதா? நம்மளால் என்ன பண்ணுறோம்? நீங்கள் வேற சிஸ்டர், இதே பிரச்சனை தான் நானும் டெய்லி அழுதுகிட்டு இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். சரி, அடுத்த வசனத்துக்கு போகலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் படிக்குமா? இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். போதுமா? இயேசு கல்யாணத்தில் இருக்கிறார். மரியாள் முன்னாடியே வந்துட்டாங்க. ஒரு வேலை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயேசு வராரு, திராட்சை ரசம் காணும், குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இயேசு இருக்கிற இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரை கூப்பிட்டுட்டீங்க, பெரிய ஊழியக்காரை கூப்பிட்டுட்டு கூட்டமே இல்லாமல் 10 பேர் மட்டும் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? கூப்பிட்டவங்களுக்கும் அசிங்கம், வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார், திராட்சை ரசம் குறைவுபடுது. மரியாள் வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட், திராட்சை ரசம் இல்லைன்றாங்க. நல்லா படிக்கணும் பைக்கில், திராட்சை ரசம் இல்லைன்றாங்க. இல்லையா? இருக்கா? இருக்கு, குறைஞ்சிருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம்
அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் தப்புன்னா ஆண்டவருக்கு தப்பு தான். அல்லேலூயா சொல்லுங்கள். அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் ஆண்டவருக்கு முன்னால் தப்புன்னா தப்பு தான். அல்லேலூயா. அதனால தான் ஸ்திரீயே எனக்கும் உனக்கு என்னன்னு கேட்டார். ஆமென். ஆண்டவர்கிட்ட வந்து ஓவராக பில்டப் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது? ஓவராக பில்டப் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா தாழ்த்திடணும். அதான் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான் பாரு, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், என் சம்பாத்தியத்தில் ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ணுகிறேன், நான் இப்படி வரேன் அப்படி வரேன், இவன் மாதிரி இல்லைன்றார் பாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இல்லை, அவன் தான் நீதிமான்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், குரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், குரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா எப்படி வரணும்? தாழ்த்தி வரணும், தாழ்த்தி வரணும். அல்லேலூயா. சில பேர் வரும்போது அப்படியே நெஞ்சு நிமிர்த்துட்டு அப்படியே எங்கவோ கராத்தா போட்டிக்கு போகிற மாதிரி பிரைஸில் அப்படியே வருவாங்க. நான் வரும்போது பார்த்தா உண்மையிலேயே எனக்கு 2 அம்மாங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அங்கே வரும்போதே குனிஞ்சு இப்படி ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, கிட்ட வரும்போது சொல்கிறாங்க, எனக்கு என்னடாது இவ்வளோ பணிவாக இருக்குது. லேலோயா. அவங்க ஊழியத்தினுடைய ட்ரைனிங் போல் இருக்குது. அப்படி எப்படி தாழ்த்துறாங்க, சின்னவங்க வந்தாலும் அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு தாழ்த்துறாங்க. லேலோயா. அது சபை அத்தனை. அதனால் நீங்கள் குனிஞ்சுக்கிட்டே வரணும்னு கிடையாது, உள்ளத்துக்குள்ளாக ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். நான் யார் தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா, என் எங்கேருந்து வரேன் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்டு என்ன தெரியுமா. அல்லேலூயா. அதெல்லாம் இங்கே சபையில் செல்லாது. இங்கே ஒரே பேர் தான், விசுவாசி. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே நமக்கு வேறு ஒன்றும் பேர் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரே நாமம் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இருக்கிற திருமணத்திலேயே குறைவு வருது, குறைவு வருது. எங்க என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது என்கிட்ட ஒரே 1 லட்சம் தான் இருக்கு. 1 லட்சம். 1 லட்சத்தை எங்கள் சம்பந்தி அம்மா அண்ணா நகர் கனரா பேங்க்கில் கேஷியர், அவங்க நேராக பேங்க்குக்கு போட்டு 1 லட்சம் கொடுத்துட்டு வந்துட்டோம். கல்யாணம் அன்னைக்கு என் பாக்கெட்டில் 400 ரூபா. என் மனைவி இப்போ பேக்கில் ஒரு சில ஆயிரங்கள் இருக்கும். நீங்கள் நினைக்க மாதிரி இப்படி சின்ன கல்யாணம்லாம் இல்லை, பயங்கர பிரம்மாண்டமாக. அப்போது சென்ட்ரல் மினிஸ்டர் ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்காங்க. என்னுடைய மருமகனுடைய அப்பா வந்து அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆளாக தான். அவர் இறந்துட்டார். அவர் எம்பி சீட்டெல்லாம் அவர் தான் செலக்ட் பண்ணுவாராம் இந்த கட்சிக்கு. அவ்வளோ பெரிய நபர். ஆனால் கல்யாணத்தப்பா அவர் இல்லை. அவ்வளோ பெரிய குடும்பம். ஒன்று ஜான் சாலமன் அண்ணா அந்த மாப்பிள்ளை காமிச்சார். என் பொண்ணு நல்லா இருப்பா, நல்லா படிச்சிருக்கான்னு அவங்களே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துருக்குறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, பயங்கரம். இவ்வளோ கூட்டம். கல்யாணம் பண்ணி 1 லட்சம் கொடுத்துட்டு பண்ணிட்டேன். வரக்கூடிய மொய்யை வச்சு தான் நான் தப்பிக்கணும். லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, 10 லட்சம் பணம் வச்சுருப்பாங்க, 6 லட்சம் 7 லட்சம் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டு சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க, என் மகளுடைய திருமணத்தை கர்த்தர் மகிமையாக நடத்தி கொடுத்தா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? லேலூயான்னுவோம். மிச்சம் 3 லட்சம் இருக்குல்ல கையில். நான் அப்படி இல்லை, ஒன்றும் இல்லாமல் 1 லட்சத்தில் கல்யாணம் பண்ணி வந்ததில் வச்சு எல்லாம் செலவெல்லாம் போக நான் கோயம்புத்தூர் போகும்போது 2 லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு போனேன். 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன்.
ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண என் பிரிச்சுன்னு சொல்லிட்டா, அக்காவுக்கு மட்டும் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணீங்கல்ல, எனக்கும் அப்படி பண்ணணுன்ட்டான். சரின்னு ஒரு ஹோட்டலில் பெரிய லான் எடுத்து பயங்கரமாக பண்ணி அதுக்கு ஈக்குவலாகவே கல்யாணம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போகும்போது 3 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனேன். அப்புறமா தான் யோசித்து இன்னொரு பொண்ணு கூட பெற்றிருக்கலாம் போல இருக்க, இன்னொரு 1 லட்ச ரூபாய் என்ன பண்ணிருக்கலாம், எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் குறைவுகளோடு கூட இருக்கும் பொழுது தான் தம்முடைய அற்புதங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்பதான் அற்புதம் நடக்கும். அற்புதம் சும்மாலாம் நடக்காது, சும்மாலாம் நடக்காது. பவுலும் பேதுருவும் யோவான ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது பிச்சைக்காரன். நாங்களும் சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது தான் போகும்போது பிச்சைக்காரங்க உட்காருவாங்க. காணிக்கு எப்போ கேட்பாங்க? காசு. ரிட்டர்ன் ஆகும்போது தான் காசு கேட்பாங்க. ஆனால் இந்த பிச்சைக்காரன் விவரமானவன். ஏன் தெரியுமா? ரிட்டர்ன் ஆகும்போது இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு போகும்போதே பிச்சை கேட்குறான். ஆனால் அதை விட ரொம்ப மோசம் பேதுருவும் யோவானும். அல்லேலூயா. உள்ளே போகும்போது ஐயான்னு கேட்கும்போது வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும். இயேசுநாதருடைய சீஷர்கள் இயேசு எத்தனை அற்புதம் செஞ்சாரு, என்ன அனுப்பிதானே தூண்டில் போட்டு ஒத்த மீனை பிடிச்சி வாயில் பாரு வெள்ளி பணம் இருக்குன்னு சொன்னார். நம்பி வாயிலேருந்து வெள்ளி பணத்தை எடுத்துட்டேன். இப்போ இவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஒத்த 2 காசு கூட என்கிட்ட இல்லையே. ஆனால் ஏதாகிலும் கொடுக்க வேண்டும், ஏதாகிலும். ஏன்னு கேட்டால் நான் இயேசுநாதருடைய சீடன், நான் ஆண்டவரால் வளர்க்கப்பட்டவன், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவன். என்கிட்ட வர ஒருத்தனுக்கு சும்மா இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாத போய் சொல்கிறார், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்ற பாருங்க. அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ அற்புதம் நடக்கிறதுக்கு நமக்குடைய தகுதி என்ன தெரியுமா? எம்டியாக இருக்கணும், குறைவுகளோடு கூட இருக்கணும். எல்லாம் இருக்கு என்பதற்காக அற்புதம் நடக்காது. எல்லாம் வைத்து கொண்டு இருந்தால் அற்புதம் நடக்காது. பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அப்படி நடக்கும், ஆனால் அதனால தான் நடக்குன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப படித்து ரொம்ப அறிவு வாங்கி நிறைய டிகிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா உடனே போன உடனே வேலை கிடைக்கும்லாம் நம்பிக்கை கிடையாது. ஒன்றும் இல்லாமையில் ஒன்றும் இல்லாமையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பிள்ளைங்க இப்போது ஒன்று துபாயில் இருக்குது, ஒன்று பெங்களூரில் இருக்குது, ஒன்று கனடாவில் இருக்குது. அவங்க தம்பி ஒருத்தன் இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. அந்த குடும்பம் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். ஆனால் பார்த்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. அவங்கள எனக்கு ஃபோனே பண்ணுறது கிடையாது. திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு கொஞ்ச நாளாக ஃபோன் பேசுனது. திடீர்னு, பிரதர் என் தம்பி யூகேயில் இருக்கிறான், படிக்க போனால் வேலை தேடினா அப்படி கிடச்சிது, இப்போ வேலை போச்சு, வாடகை கொடுக்க காசு கிடையாது, திரும்பி இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவனுக்கு பணம் கிடையாது, ஓன்னு அழுகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், தயவுசெய்து ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன் அவனுக்கு நம்பர் கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுன்னு. பேசினான், ஜோம் பண்ணேன். கர்த்தர் சில வார்த்தைகளை சொன்னார். 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறான், பிரதர் ஒரு வேலைக்காக ஒரு பிஸ்னஸ்க்காக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண போகிறேன், ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அற்புதம் எப்போ நடக்கும் தெரியுமா? வெறுமையில். எல்லாம் போயிடுச்சு, இனி வாழவே முடியாது, இனி ஜீவிக்கவே முடியாது, இனி தொழில் செய்ய முடியாது, இனி படிக்க முடியாது, இனி தொழில் இல்லை, வேலை இல்லை, உறவு இல்லை, வாழ்க்கை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தர் வந்து நின்று அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் குறைவு வருவது கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஏதோ ஒரு மகிமை நடக்க போகிறது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே போச்சு போச்சு போச்சு, கர்த்தர் கைவிட்டார், அவ்வளோதான். என்னை அசிங்கப்படுத்துறதே கர்த்தருக்கு வேலையாக போச்சு, என்னை கேவலப்படுத்துறதே கர்த்தருக்கு வேலையாக போச்சு, இவ்வளோ காலம் ஜெபம் பண்ணது வேஸ்ட்டு, இந்த ஊழியக்கார்ட்ட போனால். ஆனால் நமக்கு பாருங்கள், இந்த செல்ஃபோன் வந்தது பாருங்கள். பிரச்சனைன்னு வந்தால் உடனே எடுத்து ட்ரிங் 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 ட்ரிங், ஏசு வருகிறார்,
இயேசு போகிறார், இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் யாருக்கெல்லாம் தெரியுதோ, எனக்கு ஃபோன் வரும். நான் யார்கிட்ட எதை கேட்க மாட்டேன், ஒன்று கேட்பேன், தெரியலம்மா யாரும்மா நம்பர் கொடுத்தான்னு கேட்பேன். யாரோ கொடுத்தாங்கன்னுவாங்க. எந்த கேட்க மாட்டேன், நான் பாட்டு ஜெபம் பண்ணுவேன். எந்தெந்த நாட்டில் இருந்தோ பண்ணுறாங்க. நிறைய ஃபோன் வந்து சில நேரத்தில் நமக்கு எப்பா என்னடா இப்படி ஃபோனு, இப்படி ஃபோன் வரும். அத்தனை பிரச்சனை, அத்தனை பாடு, அத்தனை வேதனை மக்களுக்கு. ஆனால் நாங்கள் ஜெபிக்க தான் இருக்கிறோம். முதல் ஜெபம் யார் பண்ணணும்? அவங்கவுங்க தான் பண்ணணும். அவங்கவுங்க தான் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக தான் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இன்னும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் நான் ஜெபம் பண்ணி தான் இந்த அற்புதம் நடந்ததுன்னு நான் சொன்னேன்னா கர்த்தர் அன்னைக்கே என் ஊழியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவார். உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் அழறோம், உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் போராடுறோம். உங்கள் ஜபத்தோடு கூட எங்கள் ஜபத்தை கொஞ்சம் நாங்கள் சேர்த்து கொள்கிறோம். கர்த்தர் சில கிருபைகள் கொடுத்து இருக்கிறார், அதுக்காக கர்த்தர் ஜபத்தை கேட்குறார். அல்லேலூயா. அவ்வளோதானே ஒழிய உங்களுக்காக நீங்கள் பண்ணுகிற ஜபங்கள் போராட்டம் தான் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை குறைவு வர்றது நல்லதா இல்லையா? அப்போ பக்கத்தில் பாருங்கள், சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி கையை பிடிங்க. பிரதர்ஸ், அவங்க பிரதர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கா? ஏதாவது வெறுமை இருக்கா? ஏதாவது இப்போ வெறுமையாக இருக்கா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த குறைவுகள் ஆண்டவருடைய அற்புதத்துக்கு ஆரம்பத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் சென்னை எக்மோரில். என் தம்பி சிங்கப்பூரில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து விஜிபி செல்வராஜ் கூட ரொம்ப க்ளோஸ். அவங்க அவரை கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் நடத்தணுன்ட்டாங்க. அவர் தான் வந்து மேடையில் நிற்கிறார். நான் வந்து இப்படியே என்ன மேடை இல்லை நான் வரல, நான் அப்படியே நடந்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்து எனக்கு கோயம்புத்தூர் நான் திரும்பி போகும்போது எனக்கு 30,000 ரூபாய் பணம் வேணும். என் அக்கௌண்ட்டில் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வெறும் 500 ரூபா தான் டெபாசிட், அவ்வளோதான் இருக்கும். டெபாசிட் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான் இருக்கும். பயங்கரம் பணக்காரன்னு நினச்சிக்காதீங்க, பணக்கார மாதிரி தான் இருப்போம். அல்லேலூயா. குறைவுகள்லாம் கிடையாது, கர்த்தர் நல்லா தான் வச்சுருக்கிறார். பணக்கார மாதிரி இருக்கல்லம்மா, இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்கள்லாம் ராஜாக்கள் தான். அவர் சிங்கம்னா நாங்களாம் சிங்கக்குட்டி தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 30,000 ரூபாய் பணம் வேணும் எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், எங்கள் வீட்டில் கூட சொல்ல மாட்டேன். நான் வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ண எங்கள் அம்மா பண்ண, என்ன சாப்பிட்ற? சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கூட ஆம்லேட். வெறும் ரசம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என் குறைவுகள் தெரிய வேண்டிய நபர் ஒரே ஒருத்தவர், இயேசு மட்டும்தான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா கறி, நீங்கள்லாம் கறி சாப்பிட்றீங்க, நான் இங்கே ரசம் சாப்பிட்றேன் அப்படின்னு உடனே எங்கள் அம்மா அனுப்புவாங்க. எங்கள் அம்மா எனக்கு அனுப்பினால் எனக்கு என்ன பெருமை. என்னை ஆசீர்வதிக்க வேண்டிய நபர் ஒரே ஒருவர் தான், அவர் இயேசு. அவர் இயேசு. நான் என்ன பண்ண தெரியாமல் அப்படியே இயேசுவே நான் ஊருக்கு போன ஆண்டவருக்கு கல்யாணம் பயங்கரமாக நடக்குது, கல்யாணத்துக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் வருஷத்தட்டா எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். ஏன்னா அவங்க கல்பாக்கத்துலேருந்து வரணும், நான் சென்னையிலேருந்து நீயே பண்ணிடுறான்ட்டார் எங்கள் அண்ணன். நல்ல பயங்கர பெரிய பெரிய தட்டு வாங்கி, பழம் வாங்கி, அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. அல்லேலூயா. ஊருக்கு போனோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. என் கூட படித்த ஒரு பொண்ணு, அது வேறு மார்க்கத்துலேருந்து ரகசிய கிறிஸ்துவ, அது பொண்ணுக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். அது நேரம் அங்கேருந்து வந்தது, நேரம் வந்து ஜான் இந்த கவரை பாக்கெட்டில் வைக்கிடுச்சு. என்ன பரின்னு கேட்டேன். நீ வை, என்ன பரி சொல்லுன்னு. இல்லை விஜய்க்கு வேலை கிடச்சி இப்போ தான் முதல் சம்பளம் வாங்குது, ஜான் அங்கிளுக்கு போய் கொடுங்கன்னுச்சு அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சிருச்சு. நான் ஊழியம் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு தேவையான 30,000 ரூபாய் சரியாக இருந்தது. என் பிரச்சனை தீர்ந்து விட்டது. ஏன் தெரியுமா?
எனக்காக அந்த பொண்ணுக்கு வேலையை கொடுத்து அந்த பொண்ணுக்கு முதல் மாத சம்பளத்தை வாங்க வச்சு அவங்க அம்மாவை கல்யாணத்துக்கு வரவழைச்சு அந்த காசை என் பாக்கெட்டில் கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நானும் கர்த்தருக்காகவே காத்திருந்தேன். எனக்கு சில மலையாள பாட்டெலாம் தெரியும், ரொம்ப ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கா, சரியாக இருக்காது. ஞான் யெகோவுக்காய் காத்து காத்தல்லோ அவன் எங்களுக்கும் சாய்ந்து வந்தல்லோ. ஞான் யெகோவுக்காய் காத்து காத்தல்லோ அவன் எங்களுக்கும் சாய்ந்து வந்தல்லோ. நாசகாரமாய குழியில் நின்று குழஞ்ச செற்று நின்னே கயற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வெகும்பன சக்தியும் பலனும் என் இயேசுவினே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வெகுமன சக்தியும் பலனும் என் இயேசுவினே. எனக்கு மலையாள பாட்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. நான் யெகோவாவுக்காய் காத்திருந்தேன், அவன் என் பக்கமா அவர் சாய்ஞ்சு வந்து நாசகாரமான குழியில் என்னை தூக்கி எடுத்து என்னை சேர்த்து கொண்டா. அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுல ஒரு கிருபை இருக்குமா? ஆண்டவருக்காக காத்திருந்து குறைவுகள் வரும்போது, வெறுமை வரும்பொழுது, ஆண்டவர் அந்த குறைவுகளை வந்து ஒரு அற்புதம் செய்யும் பொழுது இந்த முடியெல்லாம் 90 டிகிரியில் நிற்கும் பாருங்க. அது என்ன ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். எல்லா வசதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. எல்லாம் இருக்கு, ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. பிரதர், எல்லாம் குறைஞ்சிருக்கு. கர்த்தர் அற்புதர் என்பதை நிரூபிப்பதற்காக உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு பெரிய கிருபைமா, பெரிய கிருபை. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? போதும், அப்படியே பைபிளை மூடிடு. நீங்க தான் வசனம் நிறைய தெரிஞ்சவங்களாச்சு. மூடி அவ்வளோதான். அல்லேலூயா. இப்போ இயேசுவானவர் இங்கே இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ஆண்டவரை கல்லடிக்கிற வராங்க, ஆண்டவர் போயிடுறார், ஊரை விட்டு போயிடுறார். போனதுக்கப்புறம் இல்லை, இங்கே கவனிங்க, அவ்வளோதான், வசனம் முடிஞ்சிருச்சு. ஏமண்டி இக்கட చూడండి. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்த்தாள் மரியாள் ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. ஆண்டவரே, லாசரு வியாதியாக இருக்கிறார். இயேசு நல்லவரா கெட்டவரா? அன்புள்ளவரா அன்பு இல்லாதவரா? இரக்கம் உள்ளவரா இரக்கம் இல்லாதவரா? கருணை உள்ளவரா இல்லாதவரா? நமக்காக பரிதபிக்கிற தேவனா இல்லையா? என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? சீஷர்கள் கப்பலில் படகுல உள்ளே போகும்போது கஷ்டப்படுறான்னு கடல் மேலே நடந்து வந்தார்ல. ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன். யார்? லாசர். யார்? ஆண்டவர் சிநேகிக்கிறவர். வியாதியாக இருக்கணும். உடனே சொயின்னு போய் அங்கே நிற்கணுமா நிற்கக்கூடாதா? சொல்லுங்கம்மா, நிற்கணுமா நிற்கக்கூடாதா? போனாரா? எக்ஸ்ட்ரா 2 நாள் தங்குறார். இப்போ சொல்லுங்க, நல்லவரா? அம்மா, ஓடி வர வேண்டியவர் வராமல் 2 நாள் மறுபடியும் அங்கே தங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்ம இப்படி சொல்கிறோம்ல, ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, ஆண்டவருக்கு இரக்கமே இல்லை. இவ்வளோ காலம் அந்த ட்ரினிட்டி சபைக்கு போனதுக்கு என்னத்தை கண்டேன், என்னத்தை சந்தோஷம் வந்தது? இவ்வளோ பிரச்சனை. யார் என்னை பார்க்க வந்தாங்க? யார் என்னை தேற்ற வந்தாங்க? யார் எனக்கு உதவி செய்தார்கள்? புலம்புறமா இல்லையா? மார்த்தாள் மரியாளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வர வேண்டிய ஆண்டவர் வந்தார்னா
ஏதாவது ஒரு அற்புதம் செய்து ஒரு சுகம் கொடுத்துருவார். நம்பி தானே அனுப்புனாங்க. திரும்பி போயிருந்து கேட்பார், அப்போ இயேசுநாதரை பார்த்தியா? பார்த்தேன். சொன்னையா? சொன்னேன். என்ன பண்ணுறாரு? வர மாதிரி இருக்காரா? ஒன்றும் வர மாதிரி ஐடியாவே இல்லை. சீஷரெல்லாம் கேட்டாங்க, இன்னாண்டவர் போகலாமான்னு. வெயிட் பண்ணுன்ட்டாரு. இயேசுவா சொன்னார்? இயேசு தான் சொன்னார். ஸ்நேகிக்கிறவன் சொன்னீங்களா? ஸ்நேகிக்கிறவன்னு சொன்னோம். மார்த்தாள் மரியாள் நாங்கள் அனுப்பியிருக்கிறோன்னு சொன்னியா? உண்மையா சொன்னாரா? உண்மை. வரலையா? அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் மார்த்தாள் மரியாளுக்கு? மரியாளுக்கு எப்படி இருக்கும்? அக்கா வேலை செய்யும் பொழுது காலுக்கிட்ட உக்காந்து ஆன்னு வாயை திறந்து பார்த்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு உடனே அக்கா சொல்லும், நான் பற்பல வேலைகளை கஷ்டப்படுறேன், என்னை அனுப்புன்னு கேட்கும்போது, இல்லை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள்னு சொன்னார். எங்கே காணோம்? அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொன்னாங்களான்னு கேட்காதீங்க. ஒரு கற்பனை நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா? செத்த பிறகு பாடையில் வைக்கும் பொழுது, சுடுகாட்டுக்கு போகும் பொழுது, அந்த கல் குகைக்குள்ளே வைக்கும் பொழுது கூட திரும்பி எட்டி பார்த்து இயேசு வராரான்னு பார்த்து ஏங்கி இருப்பார்களா? ஏங்கி இருக்க மாட்டார்களா? வந்தாரா? 4 நாள் ஆச்சு. 4 நாள் கழித்து வர்றார். உடனே மார்த்தா சொல்கிறேன், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மரியாள் அதே வார்த்தை, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். கர்த்தர் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய ஆண்டவருடைய வல்லமை நிரூபிக்க ஒரு புயல் காற்று, ஆண்டவருடைய அற்புதத்தை நிறைவேற்ற காண்பிக்க ஒரு திராட்சை ரச குறைவு. அடுத்து ஆண்டவருக்கு என்று ஒரு மகிமை இருக்கு பாருங்களேன். நான் தான் திரும்ப சொல்றது, இயேசு நல்லவர் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவருக்குள் ஏராளமான வல்லமையான காரியங்கள் இருக்கிறது. அவர் வல்லவர், சர்வ வல்லவர், அவர் அற்புத, அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய கிருபைமா, எனக்கு ஒரு பெரிய கிருபை. என்னன்னு கேட்டால், என்ன அப்படி ஊழியத்துக்கு அப்படியே பிரசங்கத்துக்கு என்னை திருப்பினது ஜான் சாலமன் அண்ணன். அப்புறம் என் வாலிப காலங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் எனக்கு பிரசங்கம் பண்ணி பிரசங்கத்தால் என்னை அப்படியே கொண்டு போனது மதுராந்தகம் இயேசுதாஸ் பாஸ்டர். தெரியுங்களா? மதுராந்தகத்திலிருந்து கல்பாக்கம் வருவார். எங்கள் குடும்பம் ஏஜி சபை குடும்பம். சனிக்கிழமை நைட்டு வருவார். நான் தான் பஸ் ஸ்டாண்டில் போய் அவர் கூட்டிகிட்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்கள் வீட்டில் தான். அப்போ சபை கிடையாது, ஏஜி சர்ச்சை கிடையாது. எங்கள் வீடு தான் ஏஜி சபை நடக்கும். காலையில் 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன்னு தட்டுவார். எந்திரிச்சா நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்து நின்றுட்டு இருப்பார். சைக்கிள் எடுன்னுவார். சைக்கிள் எடுத்துட்டு எங்கள் சபைக்கு வர அத்தனை மக்களுடைய விசுவாசி வீட்டுக்கும் காலையில் 5 இருந்து 7க்குள்ளே ஹவுஸ் விசிட்டிங். நான் தான் சைக்கிள் ஓட்டுவேன். ஏன்னா எனக்கு தான் எல்லா வீடை தட்டி நேராக உள்ளே ஒரு வசனம் சொல்லி ஒரு பாட்டு ஒரு ஸ்டான்ஸாக பாடி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு 7 மணிக்கு வந்துருங்கன்ட்டு வந்துடுவார். எல்லாருமே 7 மணி ஆகிடும். எல்லாரும் கேதர் ஆகிருப்பாங்க. எல்லாரையும் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் போய் நான் குளித்து ரெடி ஆகிட்டு வரும்போது பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு கடைசி ஜெபம் பண்ணும்போது அவரை நேராக பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போயிட்டு மதுராந்தகத்துக்கு, கல்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் மதுராந்தகத்துக்கு பஸ் ஏற்றி விடுவேன். பல வருஷம் அவருக்காக நான் சைக்கிள் ஓட்டி இருக்கிறேன். அவர் சொல்ல ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என் பிரசங்கத்தில் யூஸ் பண்ண. அவர் சொல்லுவார், ஈசாக்கு தனக்கென்று டெம்பரவரி லைஃப் வாழ்ந்தார், கர்த்தருக்கு என்று நிரந்தர வாழ்க்கை. பைபிளில் ஈசாக்கு கூடாரத்தை நாட்டினார், கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டினார்.
ஒரு 35 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன பிரசங்க ஒரு வார்த்தை. ஈசாக்கு தனக்கு பலிபீடத்தை நாட்டினார், தனக்கு கூடாரத்தை நாட்டினார், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார். கோயம்புத்தூருக்கு போன பிற்பாடு பிரதர் ஜவஹர் சாமியல் கிட்ட அவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்க, அந்த வல்லமை முகாமில் பங்கு பெற, கர்த்தருடைய வல்லமைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஜவஹர் சாமியல் பிரதர் அவரோட பிரசங்கம், அவர் பாட்டு எல்லாமே வல்லமை மகிமை இதுதான் இருக்கும். அவர் பாட்டில் அதுதான் இருக்கும். மகிமை மகிமை உன்னதத்தில் மகிமை, கிருபை கிருபை தினம் தினம் கிருபை, இப்படிதான் ஒரு பாட்டு இருக்கும். எல்லாம் வல்லமை மகிமை கிருபை மகிமை இப்படிதான் இருக்கும் ஒரு பாட்டு. இதை கேட்டு 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 ஏன் இப்படி கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறதுன்னு அவர் சொல்லுவார். எந்த ஊழியக்காரங்களும் பெருசாக சொல்ல மாட்டாங்கம்மா, அவர் சொல்லுவாருமா. என்ன சொல்லுதுமா, ஏசு கடவுளான்னு எவனாவது கேட்டான்னா கூட்டிட்டு வாயா நான் நிரூபிக்கிறேன்னுவார். யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்லுவார், ஏசு தெய்வமானு எவனாவது கேட்டா இழுத்துட்டு வாயா நான் நிரூபிக்கிறேன்னுவார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யார் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் என்கிட்ட ஜெபம் பண்ண வரவங்களை யாரையும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் வந்த இடம் அப்படி. நான் ஊழியத்துக்கு பயிற்சி பெற்ற இடம் ஜான் சாலமன் அண்ணன், ஏசுதாஸ் பாஸ்டர், ஜவஹர் சாமியல் பிரதர், இப்படி ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் எனக்கு ஆண்டவருடைய வல்லமையை சொல்லுவது, ஆண்டவருடைய மகிமையை சொல்லுவது, ஆண்டவருடைய அற்புதங்களை சொல்லுவது என்னுடைய பிரசங்கமாக இருக்கிறது. நான் பூசி மொழிகி பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டேன். வாழ்ந்தால் வல்லமையாக வாழணும், கர்த்தரை நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சும்மாலாம் பிரசங்கம் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம பிரசங்கத்தை கேட்டால் அவர் எழுப்புதல் வந்தே தீரணும். இதைத்தான் கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய. அப்ப ஏன் லாசரு செத்தார், ஏன் ஆண்டவரை சாக விட்டீங்க? எம்மா லாசரு செத்தாதாமா ஆண்டவருடைய இந்த உயிர் தெழுந்த உயிரோடு கூட எழுப்புற வல்லமையை பாருங்க. ஒரு பொண்ணு வீட்டில் செத்து கிடக்குது, தலித்தா குமின்னு சொல்லி வீட்டில் செத்த பொண்ணை எழுப்புறார். நாயின் ஊர் விதவையின் மகன் ஊர் எல்லையில போயிட்டு பாடையில் இருக்கும்போது உயிரோடு கூட எழுப்புறார். இவ்வளவுதானே இயேசு வல்லமை? சேர்த்து 4 நாளாய் 4 நாள் நான் எழுப்புவேன் என்று நிரூபிப்பதற்காகத்தான் லாசருவின் மரணத்தை கர்த்தர் அனுமதித்தார். அப்படின்னா என்ன, ஆண்டவருடைய வல்லமை இதுதான் சொல்ல முடியாது. வீட்டில் செத்தாதான் எழுப்புவாரு, தெருவில் செத்தாதான் எழுப்புவாரு, கல்லறைக்குள்ள போய் புழு புழுத்தாலும் செத்தாலும் ஆண்டவர் எழுப்புவார். லாசரு கல்லறைக்கு போனோம், என் உயரத்துக்கு அது குனிய முடியல, உள்ள போயிட்டு இப்படி பெரிய இவ்வளோ அகலத்தில் பெரிய ஒரு கல், இது உள்ள நுழைஞ்சு போனோம். நான் இந்த பக்கமே நின்றுட்டேன், என் மனைவி அப்படியே தவழ்ந்து போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு லாசரு இருந்த அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிருபை. அல்லேலூயா. என்னால் குனிய முடியல, தாண்டவும் கூடாது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போயிட்டு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இந்த மகிமை நடக்கலை, நம்ம லாசரு கல்லறைக்கு போக முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, என் மகிமை என்ன தெரியுமா, வீட்டில் செத்தா மட்டும் எழுப்புறது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, அது மயக்கமாக இருந்ததுங்க, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தது. ஏசு நான் ஜெபம் பண்ணாரு, ஆடவும் எந்திரிச்சின்னு போய் சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? படுக்கையில் இருக்கும்பொழுது பாடையில் இருக்கும்பொழுது கூட அவன் அன்கான்சியஸ் ஆகிட்டான், கோமாவுக்கு போயிட்டான். திடீர்னு கோமா தெளிஞ்சிருச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள். கர்த்தர் செய்கிறார், கல்லறையில் வைக்கப்பட்டு நாற்றம் எடுத்தாலும் என்னுடைய மகிமை ஒன்று இருக்கிறது தெரியுமா, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன். சிலருடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறதா, சிலருடைய குடும்பம் நாற்றம் எடுக்கிறதா, சிலருடைய பிரச்சனைகள் நாற்றம் எடுக்கிறதா, ஊரே என்னை காரி தூப்புது,
ஊரே கேவலப்படுத்துது, எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. குடும்பத்தில் தலை காட்டவே முடியல, வேலைக்கு போகிற இடத்துல தலை காட்டவே முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, கேவலப்பட்டுட்டேன். கர்த்தர் சொல்றாரு, திரும்ப உயிரோடு கூட எழுப்புவேன். நாற்றம் எடுத்தாலும் திரும்பவும் நறுமணம் வீச வைக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு, அவர் இயேசு. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினாரே, கண்மலை மேல் நிறுத்தினாரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினாரே, கண்மலை மேல் நிறுத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு அப்படி எழுந்து நிற்கலாம். மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி. ஆபத்து வருகிறதா, விக்கினங்கள் வருகிறதா, தீமை வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா, கர்த்தர் தம்முடைய வல்லமை நிரூபிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில தம்முடைய வல்லமை நிரூபிக்க போகிறார். குடும்பத்தில் வல்லமை நிரூபிக்க போகிறார். படிப்பில் வல்லமை நிரூபிக்க போகிறார். வாலிபத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை நிரூபிக்க போகிறார். வறட்சியா, குறைவுகளா, பஞ்சமா, வெறுமையா, ஒன்றுமில்லையா, அற்புதம், அற்புதம், அற்புதம் நடக்க போகிறது. வெறுமையான பானை நிரம்ப போகிறது. ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கலாம். என் கர்த்தர் எலியா வந்தாலே பஞ்ச காலம் முழுவதும் மாவு குறைவதில்லை என்று சொன்னாரு. எலியாவுக்கே அந்த அற்புதம் என்றார். பரம எலியா இயேசு, பரமதேவன் இயேசு இப்ப உங்க வீட்டுக்குள்ள, இப்ப உங்க வாழ்க்கைக்குள்ள, இப்ப உங்க குடும்பத்துக்குள்ள, இப்ப உங்க தொழிலுக்குள்ள, இப்ப உங்களோட படிப்புக்குள்ள, இப்ப உங்க வாழ்க்கையில இயேசு வருகிறார். குறைவுகள் அற்புதங்களை நிரூபிப்பதற்காக, வெறுமை அற்புதங்களை நிரூபிப்பதற்காக. ஆண்டவர் மேல குறை சொல்லாதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் அற்புதம், அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். நாற்றம் எடுக்கிற இடத்தில் தான் கர்த்தருடைய மகிமை. எல்லாம் போயிட்டு, பணம் போச்சு, செல்வம் போச்சு, வீடு போச்சு, கார் பங்களா போச்சு, படிப்பு போச்சு, தொழில் போச்சு, வாழ்க்கை போச்சு, நாற்றம் எடுக்கிறதா? இயேசு வர போகிறா. கல்லை புரட்டி தள்ள சொல்ல போகிறா. வெளியே வா என்று சொல்ல போகிறா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாய் மாற்ற வைக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு. மகிமை, 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 மகிமை. நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. இல்லை என்கின்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்கின்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் வார்த்தையினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் வார்த்தையினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு.
தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் காற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. ஆமென். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தாவே நீர் எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீர் என்பதை தகப்பனே இந்த நாள் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்கிற நிலை வந்தாலும் ஆண்டவரே, எங்களை அழைத்த தேவன் நீர் கைவிட மாட்டீரப்பா. தகப்பனே, எங்களுடைய காரியங்களிலே மகிமையான வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய தெய்வம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்தவர் நீர் தகப்பனே, முடிவு பரியந்தம் கைவிடாத தேவன் என்பதை தகப்பனே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசி நிரூபித்து காட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நிருபங்களாய் கர்த்தர் வைத்து போகிறீர் அப்பா. அந்த அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நாதா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன வறட்சிகள் காணப்பட்டாலும், என்ன பற்றாக்குறைகள் காணப்பட்டாலும், என்ன தேவைகள் குறைவாய் இருந்தாலும் தகப்பனே எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கக்கூடிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, மகிமையான கிறிஸ்து வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி போகும் என்று வேதம் சொல்லுகிறதே நாதா. அப்படியே அந்த பிள்ளைகளை தகப்பனே கர்த்தருக்குள் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது நாங்கள் உம்மை தேடும் பொழுது இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் முழுமனதோடு உம்மை தேடுகிறோம் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகளை திருப்தியாக்கி அனுப்பும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மீதியான துடிக்கைகளை எடுக்க செய்த தெய்வம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கையின் பிரயாசங்கள் இருந்தாலும் அதை வர்த்திக்க செய்து ஆண்டவரே மீதியான துடிக்கைகளை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திரும். எல்லாவற்றையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.